சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நேரத்தில் இருந்து இங்கே அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துதிபாடிக் கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் என்று துதிபாடிக் கொண்டிருந்தார்கள். காங்கிரசுக்கு என்று நேரமில்லா நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய மாற்றத்தை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என சமூக நீதி கோட்பாட்டை பின்பற்றி எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பாக இங்கே முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எங்களை அடிக்க பாய வந்து ஆட்சியில் புதிய மாற்றம் என்பதை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், புதிய மாற்றத்தை புதிய மாற்றம் தானே என்று சொல்ல வேண்டும், பழைய மாற்றம் என்றால் சொல்ல வேண்டும். உங்களை எல்லாம் சட்டமன்றத்திலே பேசுங்கள் பேசுங்கள் என்று சொன்னீர்களே, 5 நிமிடத்தில் உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டாரு சட்டமன்றத்தில். அதே போல எங்களுடைய அன்பான கவிதை, இந்த நாட்டை காக்கும் கை, உங்கள் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை. இந்த கை அன்பு கை, அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கும் கை கிடையாது என்பதை அங்கே பதிவு செய்தோம். எங்களுடைய கை என்பது யாரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது, அரவணைக்கக்கூடிய கை. நாங்கள் அந்த கையில் உள்ளவர்கள் தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் எங்களை பேசவே விடவில்லை, தடுத்தார்கள். நாங்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, எங்களுடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க என்று சொல்லி நாங்கள் மன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு மன்றத்தில் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தகுந்த செயல். ஏனென்று சொன்னால் மரபு ரீதியாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். ஆனால் மைக்கை ஆப்படுகின்றார்கள். ஏன் உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்லை? ஒரு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு மக்களால் அபரிதமாக போற்றப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். எதற்காக நீங்கள் மைக்கை ஆப்படுகின்றீர்கள்? ஆகவே நாங்கள் இதனை கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அங்கே கூச்சல் இட்டார்கள், துரோகி காங்கிரஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் துரோகி காங்கிரஸ் கை கிடையாது. எங்களுடைய காங்கிரஸ் இயக்கம் என்பது அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது என்பதை நாங்கள் விவரமாக கோஷம் எழுப்பி இங்கே வருகை தந்துள்ளோம். அதாவது உண்மையிலே மக்கள் பிரதிநிதிகள் தவிர மாற்று நிர்வாகிகள் யாரும் அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் அவர்கள் நுழையக்கூடாது என்பது வரவைக்கத்தக்கதுதான். அதே சமயத்தில் அவர்களே இந்த தவறுகளை செய்கின்றார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் இவர்களும் இந்த தவறை செய்தவர்கள்தான். இன்றைக்கு புதிதாக சட்டத்தை போடுகின்றார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இதே அரசு பள்ளிகளிலும் இதே மாநகராட்சி பள்ளிகளிலும் இவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் அங்கே விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே
ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.